ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஒரு சூப்பரான டேஸ்டான எக் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தனியாக முட்டையை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நான் 3 முட்டை சேர்த்துருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நூடுல்ஸ் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. முட்டை மட்டும் வதக்குற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துக்கிறலாம். முட்டையை உடனே கிண்டி விடாதீங்க. ஒரு நிமிஷமாச்சும் அப்படியே ஓப்பன்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறமேட்டு கிண்டி விடுங்க. அப்படின்னா தான் அந்த முட்டையோட சைஸ் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கை விடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா உதிரி உதிரியாக ஆற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. இந்த மாதிரி கிண்டி விடும்போது முட்டையோட சைஸும் பெருசாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சுல. இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. அந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு அதே பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமேட்டு ஒரு 2 பல் கார்லிக்கை பூண்டு நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கரலாம். பூண்டு போடும்போது நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இந்த பூண்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. பாருங்கள், பூண்டு ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கரலாங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இந்த ஒயிட் கலரில் இருக்கும்ல வெங்காயம், அது இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. இப்போ காய் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அல்லது உங்களுக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் இந்த சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதனால் நான் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கேரட்டும் பீன்ஸும் நல்லா வதங்கட்டுங்க. முட்டைக்கோஸ் ஃபஸ்ட்டே சேர்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் நேரம் கழித்து தான் சேர்க்கணும். ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் வதங்குறதுக்கு டைம் ஆகும். இப்போ அதை மூடி போட்டு மூடி ஒரு நிமிஷத்துக்காச்சும் நல்லா மூடி போட்டு மூடி நல்லா வதங்க விட்டுருங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாதீங்க. இப்போ பாருங்கள், கேரட்டு பீன்ஸும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் வரைக்கும் நல்லா துருவி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கேன். நல்லா நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துக்கரலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த டைமில் கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. இப்போ எல்லாத்தையும் மூடி போட்டு மூடி அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுருங்க. இல்லாட்டா காய் எல்லாமே ஒரு மாதிரி பிடிச்சிரும், கீழெலாம் அடி பிடிச்சிரும். பாருங்கள், காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ஷெஸ்வான் சாஸ் சேர்த்துருக்கலாம். இது நல்ல காரம் கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்குங்க. நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரம் நல்லா இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க, காயோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. பாருங்கள், காயோடு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல முட்டை, அதை சேர்த்துக்கலாம். முட்டையும் போட்டு ஒரு செகண்டுக்கு வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸே சேர்த்துக்கரலாம். இது கடையில் விற்கும்ல அந்த நூடுல்ஸ் தாங்க, மைதா நூடுல்ஸு. அதை சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துக்கரலாம். பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு. இந்த ரெடிமேட் நூடுல்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நூடுல்ஸ் தாங்க. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா அந்த காயோ எல்லாமே அந்த நூடுல்ஸில் சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க.
இப்போ இதில் 1 ஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான எக் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டிலேயே சூப்பராக செஞ்சு சாப்பிட்லாம். லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா பெப்பர் போட்டுக்கோங்க, அப்படி இல்லை ஷெஸ்வானோட காரமே போதும் அப்படின்னாலும் உங்களுக்கு அதோட நிப்பாட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், செம்ம டேஸ்ட்டான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சாரிங்க, இதில் வந்து ஃப்ளாஷ் அடித்ததுக்கு ரீசன் வந்துட்டு கரண்ட்டு போயிருச்சு எடுத்துக்கிட்டு இருக்கே, அதனால தான் வந்துட்டு ஃப்ளாஷ் அடிக்க வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் பாய்.